ஆக்சுவலாக உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு டிஸ்பிளே காமிக்கலாம் இருக்கும், என்ன மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. அப்படின்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் சிஎம்ஆர்எல் ஒர்க் நடக்கும்போது பார்ப்பீங்க, அந்த ரோடு வந்து பாதி ரோடு ஆகிடும். இப்போல்லாம் ஸ்டெர்லிங் ஜங்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரோட்டில் வந்து பக்கத்தில் இருக்கிற இன்னொரு வீட்டுக்காரங்கிட்ட லீஸுக்கு வாங்கி எக்ஸ்ட்ரா ரோட் போட்டிருக்கோம். நீங்கள் பர்னவி ரோட்டில் வந்தீங்க அப்படின்னாலும் எக்ஸ்ட்ரா ரோட் போட்டிருக்கோம். நம்ம கேஎம்சிலிருந்து கொஞ்சம் லேண்ட் எடுத்து விரிவாக்கிருக்கோம். ஸோ ரோடு லாஸ் ஆகாமல் எப்படி கொண்டு வரது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். கோயமாரில் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ரோடையும் மெயின் ரோடையும் மெர்ஜ் பண்ணியிருக்கோம். ஸோ எவ்வளோ அந்த ரோடு யூசர்ஸ்க்கு நம்ம எவ்வளோ ரோடு கொடுக்க முடியும் அப்படிங்கிறத வந்து அட் ப்ரெசென்ட் சிஎம்ஆரோட டிஸ்கஸ் பண்ணி நிறைய இடத்துல நம்ம ரோடு ரிட்ரைவ் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் நெக்ஸ்ட் இயர் பார்க்கும்போது இனிமேல் நமக்கு வரவு தான் ரோடில். நமக்கு கொடுக்குற ரோடெல்லாம் கொடுத்துட்டோம், இனிமேல் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். பட் ரோட்டில் வந்து புதுசாக ஆர்மி ரோட்லேருந்து ஒலிம்பியா வரைக்கும் ஒரு ரோடே போட்டிருக்கோம். அந்த மாதிரி முயற்சிகள் எடுத்துருக்கோம். நமக்கு ஹெல்மெட் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஹெல்மெட்டோட விதிமுறைகள் வந்து கம்மியாக இருக்குது. அப்படின்னா ஆல்மோஸ்ட் 90% ரைடர்ஸ் வந்து ஹெல்மெட் போட ஆரம்பிச்சிருக்காங்க. நமக்கு பில்லியன் ரைடர்ஸ் கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ வந்து அது கான்செப்ட் சார். பல்வேறு இடங்களில் சார் சாலைகளில் சைடில் நிறுத்தி இருக்கிற வாகனங்களால் தான் போக்குவரத்து நெரிசல் பீக் ஹவர்ஸ் ஏற்படுது. அது தடுக்க என்ன நடவடிக்கை? அதுக்குமே இப்போ கும்டாலேருந்து ஒரு பாலிசி ஃப்ரேம் பண்ணிகிட்டு இருக்காங்க, பார்க்கிங் பாலிசி. அது நார்மலி இப்போ இன்னும் கொஞ்ச நாள் வந்துட்டு அதுக்கான ஒரு எப்படி எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற நெக்ஸ்ட்டு இது உங்களுக்கு அறிவிக்கும். சார், அபராதம் வந்து நம்ம பல்மடங்கு அதிகரிச்சிருக்கோம். அபராதத்தினால இந்த விதிமுறைகள் குறைஞ்சிருக்குன்னு கண்டிப்பாக அபராதம் அதிகமாகும்போது 100 ரூபா கொடுத்துட்டு போகிறதுக்கும் 1000 ரூபா கொடுத்துட்டு போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். இல்லை கம்மியாக அதான் சொன்னேன். இப்போ ஹெல்மெட் எல்லாமே ஆல்மோஸ்ட் 90% வந்துருக்கு. 60% கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தால் 90%. முக்கால்வாசி பேர் இன்றைக்கி நீங்கள் ரோட்டில் போய் பார்த்தா பார்க்கலாம், நிறைய பேர் ஹெல்மெட் போட்டுட்டு தான் போகிறாங்க. இப்போ அவங்களுக்கு கால் சென்டர் மூலமாக பண்ணிகிட்ருக்குறோம். இந்த ஜேடில் நிறைய முயற்சிகள் எடுக்க போகிறோம்னா ஆக்சிடெண்ட்ஸ் நடக்கிற இடத்துல வந்து அந்த ஆக்சிடெண்ட் படம் போடுறது, இந்த இடத்துல ஆக்சிடெண்ட்ஸ் நடக்குது பார்த்துப்போங்க அப்படின்னு சொல்கிறது, ரோட்டில் ஃப்ளாஷ் மாப்ஸு, அதே போல் வந்து ஃபைன் கலெக்ட் பண்ணுறது, சில ஜோன்ஸை வந்து சில ஜங்ஷன்ஸை நோ டாலரன்ஸ் ஜங்ஷன் அப்படின்னு கொண்டு வர போகிறோம். அப்படின்னா இந்த ஜங்ஷனில் நீங்கள் வந்து விதிமீறல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து போலீஸால் வந்து பிடிப்படுவீங்க அப்படிங்கிறது வந்து நோ டாலரன்ஸ் ஜோன்ஸ். இது எல்லாமே எவ்ரிடே உங்களுக்கு வந்து புது புது அறிவிப்புகள் 26 நாளைக்கு வந்துக்கிட்டே இல்லை. நமக்கு இன்னும் இப்போ அந்த ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் ஆகிட்டுருக்கு. நமக்கு அடுத்த வருஷம் கடைசியில் டோட்டலி 165 ஜங்ஷன்ஸில் வந்துடும். பட் இப்போ அட் ப்ரெசென்ட் இருக்கிறது நமக்கு 34 ஜங்ஷன். சார், இப்போ டிராஃபிக் போலீஸோட எண்ணிக்கை கூடுமா சார்? இல்லை மக்கள் தொகை அதிகமாகிட்டு இருக்கு, போக்குவரத்து அதிகமாகிட்டு இருக்கு. தேங்க்யூ சார்.